ஹாய், இன்றைக்கி நம்ம வீட்லேயே வந்து எப்படி ஒரு பவுலில் ஃபிஷ் அக்வாரியம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி ஃபிஷ் எல்லாம் வளர்த்ததில்ல, கிட்ஸ்க்காக சும்மா வாங்கணும் அவ்வளோதான். ஓகேங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பவுலில் நாங்கள் இந்த பவுல் வந்து 10 இன்ச் பவுலு. இந்த பவுலில் கீழே வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக ஸ்டோன்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். 2 ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மட்டும்தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெக் லெவல் வரைக்கும் எங்களை தண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க கடையில். அந்த நெக் லெவல் வரைக்கும் தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். இந்த நெக் லெவல் வரைக்கும் தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க, 5 drops மட்டும் ஆட் பண்ண சொல்லி. இந்த சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்துச்சு. இந்த சொல்யூஷன் எதுக்காக அப்படின்னா தண்ணியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? ஒரு 5 drops மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணணும். இந்த 5 drops ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 minutes நம்ம அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறமா ஃபிஷ் வந்து நெட்டில் எடுத்து நான் இந்த ஒரு பக்கெட்டில் வச்சுருந்தேன், அதுலேருந்து எடுத்து இந்த பவுலில் விட்டேன். இந்த 10 inch பவுலுக்கு 8 to 9 ஃபிஷ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கடையில் சொன்னாங்க. நாங்கள் ஒரு 8 ஃபிஷ் வச்சுருக்கோம். ஃபுல்லாக கலர்ஃபுல் ஃபிஷ் தான் வச்சுருக்கோம். ஒயிட்டு, பிங்க்கு, க்ரீன், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 ஃபிஷ் மட்டும் இந்த பவுலில் நாங்கள் விட்டுருக்கோம். லாஸ்ட்டாக வந்து இதுக்கு ஆக்சிஜன் மோட்டர் ஒன்று, சின்ன நாய்ஸ்லெஸ் ஆக்சிஜன் மோட்டர் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து ஃபுட் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். காலையிலேயே நான் ஃபுட் போட்டதுனால எந்த ஃபிஷ்ஷும் போட்டதுமே வந்து ஃபுட் வந்து எடுக்கலை. நான் இன்னொரு நாள் வேணால் ஃபுட் அது வந்து பசியோடு இருக்கும்போது ஃபுட் போட்டு உங்களுக்கு இன்னொரு டைம் அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஆக்சிஜன் மோட்டர் ஆன் பண்ணி விட்டுடுறோம், அவ்வளோதான். இது வந்து நாங்கள் டேபிள் மேலே எது மேலேயும் வைக்கல, சும்மா வீட்டில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அது மேலே தான் ஒரு பவுலை வந்து செட் பண்ணி விட்டுருக்கோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆக்சிஜன் மோட்டர் போட்டு விட்டாச்சு. தேங்க்யூ.